பாம்பு கடித்தாலும், தேள் கடித்தாலும், நண்டதலகான் கடித்தாலும், பூரான் கடித்தாலும், ஜுரம் அடித்தாலும், சளி பிடிச்சாலும் இந்த சிறியானங்கை உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேணாம். ஒரு 3 உருண்டை உருட்டி வாயில் போட்டுக்கிட்டு தைரியமாக 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு பொறுமையாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரத்தத்து கூட போய் நெருப்பு மாதிரி சண்டை போடுற இது மிகப்பெரிய பங்கு இந்த சிறியானங்கை செடிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இது நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. நிறைய பேர்கிட்ட இருக்குமா இல்லைன்னு தெரியல. எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. இதோட சீடு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கமெண்டில் கேளுங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இது எதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுதுன்னா தொல்நோய். நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிறியானங்கையை அரைச்சி 3 தடவை, அதாவது ஒரு 48 நாள்ன்றது ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ளே ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தீங்க. கறிகிரிலாம் சாப்பிடாமல், தயிர் சாப்பிடாமல், எண்ணெய் சாப்பிடாமல், சர்க்கரை அதிகமாக எடுத்துக்காமல், உப்பு எடுத்துக்காமல் மண்டலமாக நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றினீங்கன்னா 90% குணமாகும். இந்த சிறியானங்கை அப்படி ஒரு பங்களிப்பு இருக்குது. இதோட அருமை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கான ரொம்ப மிகச்சிறந்தது தொல்நோயை ஒழிக்கும்.